அனைவருக்கும் இனிய காலை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம காலேஜோட வளர்ச்சி வந்து சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சாருக்கு. ஆக்சுவலி சார் மாதிரி அதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு விஷயம். அதான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து நம்ம காலேஜோட எவ்வளோ தேவைகள் என்னங்கிறது நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. இதே உங்கள் டீச்சர்ஸை உங்கள் சாருக்கு எல்லாருமே வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது. கடந்த 6 மாதங்களில் பார்த்தோம்னா நம்ம கலெக்டர் சார் வந்து நம்ம காலேஜுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ வருஷங்களாக இப்போ நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து சார் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக, அதாவது யாரையும் ஒர்க் பண்ணாமல் ரொம்ப அதெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தான் அது வந்து அந்த தெரியணும். சார் வந்து அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்காக வந்து ஹாஸ்டலுக்கு மெயினாக உங்களுக்குலாம் உங்கள் ஹாஸ்டலில் இடங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க சார். ஒவ்வொருத்தரையும் நம்ம விசிட் வரும்போது பார்த்து கேட்குறோம். இப்போ ஹாஸ்டல் கட்டுறதுக்காக நம்ம தான் இடம் பார்த்து இடம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு இடம் கிடச்சதுன்னா அப்போ நமக்காக சார் வந்து எவ்வளோ கஷ்டப்படுச்சுன்னா உங்களுக்கு வந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு இதை சேர்க்கறது நிறைய வந்து என்ன சொல்கிறது நிறைய டிஃபிகல்ட்டி சார். சரிங்களா? ஸோ அது எல்லாம் நமக்காக நிறைய கஷ்டங்களை சார் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஹாஸ்டல் கட்டுறதாக இடம் கொடுக்குறாங்க. அது மாதிரி ப்ளே கிரவுண்ட் இருக்கும். சுற்றி வந்து நல்ல ப்ளே கிரவுண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுவும். ஸோ நம்ம வந்து நம்ம கலெக்டர் சாருக்கு எப்போவுமே வந்து நம்மளோட கிராட்டிடியூடை இது பண்ணணும். சார் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கரெக்டாக உங்களோட இந்த ஃபீல்டில் நீங்கள் பேசிக்கிட்டே நல்லா பண்ணணும். இப்போ நல்லா உங்களோட திறமையை வளர்த்துக்கணும். எல்லா விதமான திறமையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டு இந்த சொசைட்டியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இதாக வரணும்னு சொன்னால் சாரோட அதுதான் சாருக்கு நீங்கள் பதிலாக கொடுத்து செய்யணும். நீங்கள் எப்பவும் சொல்ல வேண்டியது அதுதான். சரிங்களா? இன்னைக்கு வந்து இந்த பாசம் இது வந்து உங்களுக்கு இப்போ நாங்கள் ஐசிஎஸ்சியில் ஏற்கனவே இதெல்லாம் இது பண்ணி நிறைய அதெல்லாம் பார்த்து வந்துருக்கோம். இதில் என்னென்னா சார் இப்போ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு குழந்தைங்கிறது ரொம்ப அருமையான ஒரு திருக்குறள் சொல்ல சொன்னாங்க. நோக்கங்களையும் சொன்னாங்க. நோக்கங்களையும் சொல்லணும். அது எத்தனை பேருக்கு அந்த திருக்குறள் தெரியும்னு தெரியல. அதோட அர்த்தம் தெரியுமான்னு தெரியல. போய் படிச்சுட்டு வரீங்களா? அடுத்த மீட்டிங்கில் நான் அவங்க தெரிஞ்சு வரும்போது கேட்குறேன். சரியா? ஏன் இப்போ ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்லணும். அதனால வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. அந்த சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்து அந்த குழந்தைங்களோட ஹோல் லைஃப்பை பாதிச்சிடும். ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஃபேமிலியோட ஒரு அங்கம். அப்போ வந்து எல்லா விதமான அவங்களோட கேரியர், அவங்க பர்சனல் எல்லாத்தையுமே அது பாதிச்சிடும். இப்போ என்னன்னா இதுக்கு வந்து நம்ம எல்லாருமே பொறுப்பு. ஒருத்தரை வந்து ஒரு குழந்தைங்களை இது பண்ண வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. இது வந்து டாக்டர்ஸ், நர்ஸர், அட்மினிஸ்ட்ரேட்டர், கலெக்டர் அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமா சேர்ந்து நம்மளோட ஃபியூச்சர் அந்த குழந்தைங்க வந்து நம்ம காப்பாற்ற போகிறோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த எந்த கஷ்டமும் வராமல் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல ஒரு சொசைட்டி கொடுக்குறதுக்காக நம்ம செய்யணும். ஸோ அந்த குழந்தைங்களோட மனநிலை வந்து எப்போ இருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ நம்ம முன்னாடிலாம் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க். இப்போ நம்ம வந்து சொல்லி இப்போ சாஸ்திர மாதிரி நம்ம சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் இவங்கெல்லாம் நம்ம சொல்லி என்னன்னா இப்போ தான் வந்து கிரேடிங் சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம். ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்ங்கிறதெல்லாம் இப்போ கிடையாது இல்லையா? கிரேடிங். ஸோ கிரேடிங்கிறப்போ கொஞ்சம் இல்லைன்னா முன்னாடியே நான் ஃபஸ்ட் ரேங்க், அந்த செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி ஒரு அது எல்லாமே குழந்தைங்களை பற்றி யோசித்து சொன்னாங்க. அதனால் அது ஒன்று கொஞ்சம் தென் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இப்போ நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில் வந்து தெரியாதவங்களால அந்த குழந்தைக்கு அந்த கஷ்டம் இல்லை. ரொம்ப தெரிஞ்சவங்க நம்ம அதெல்லாம் சொல்கிறது தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா அந்த மாதிரி நம்ம நம்பி விட்டு போகிற அது. ஸோ அது எனி காஸ் எப்பவும் சொல்கிறேன். உங்களுக்கு குழந்தைங்க வந்து முன்னாடி முதல்ல சொல்லியிருக்கோம் ஃபீமேல் சைல்டு நாட் ஒன்லி இந்த ஃபீமேல் சைல்டு நேச்சர் ஆல்சோ தேர் ஆல்சோ தெரிஞ்சுக்கிறேன். இது நம்மளோட குழந்தைய ஒரு தாய் தந்தையடா நீங்கள் மட்டும்தான், ஒரு அம்மா அப்பா மட்டும்தான் குழந்தைக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். மற்றவங்களை நம்பிலாம் வந்து நீங்கள் விட்டுட்டு போகவே கூடாது, பண்ணக்கூடாது. இப்போ இதெல்லாம் என்ன நீங்கள் நினச்சிக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரொவைடர் இது வருதா? ஒரு நார்மல் பீப்புள் அப்படி பண்ண முடியாது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வளர்க்கணும் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மோஸ்ட்லி ஆல்கஹால். அதில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியறதில்லை இந்த குழந்தைங்கள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு அது என்ன ஏதுன்னு தெரிய வர சொல்கிறதுக்கு அது பயம். ஸோ அஸ் அ பேரண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் குழந்தைங்களோட டெய்லி ஒர்க்கிங்கோ நான் யார்
குழந்தை பேச ஆரம்பிச்சுன்னு அதை சொல்லலாம் அதை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. லெட் தம் ஸ்பீக் வாட் எவர் இட் இஸ். முதல்ல உங்கள் குழந்தைக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். நம்ம அம்மா கிட்ட அப்பா கிட்ட வாட் எவர் ஹேப்பன் டு அஸ், குட் ஆர் பேட், அது எல்லாமே பேசுகிற அந்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமானது. உங்கள் குழந்தை மனசு விட்டு உங்கள்கிட்ட பேசணும். நீங்கள் எடுத்தோடனே இது சரி அது தப்புன்னு சொல்லாது. ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிட்டு அம்மா இந்த மாதிரி செய்யக்கூடாது, நீ செய்யலாம், அதை வந்து கைட் பண்ணணும். அப்போ சப்போஸ் சம்திங் ஹேப்பன்னால அதையும் பெருசுப்படுத்தக்கூடாது. ஓகே நடந்துச்சா, சரி அதை எப்படி கடந்து வர்றது, இதெல்லாம் இது எல்லாருக்குமே நடக்க சகஜமான ஒன்று தான். இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மனசு விட்டு பேசணும். குழந்தை வந்து வீட்டில் வந்து சொன்னால் அம்மாட்ட சொன்னால் அம்மா அடிப்பாங்களோ, அப்பாட்ட சொன்னால் அப்பா அடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபியர் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட குழந்தைக்கு எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது. பட் நல்லது கெட்டது சொல்ல வேண்டியது நீங்கள். ஸோ நீங்கள் பார்க்கணும், சூப்பர்வைஸ் பண்ணணும். அடுத்தவங்க வந்து குழந்தை விட்டுட்டு போகாதீங்க. இது ரொம்ப முக்கியமான இது. அப்புறம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதரே வந்து தண்ணி அடிச்சுட்டு குழந்தைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு. என் ஸ்டாஃப் வந்து ஓடி போகணும். அவங்க அந்த மாதிரிலாம் இதெல்லாம் நான் பேசுகிறது எல்லாமே பேப்பரில் படிச்சதில்லை. அதாவது எங்களோட ஸ்டாஃபோட கஷ்டத்தையும் பார்த்து வந்து நான் சொல்கிறேன். அதனால திரும்பவும் சொல்கிறேன், தாத்தா கிட்ட பாட்டிட்டு வந்தா அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி இந்த கவுன்சிலிங்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா சித்தப்பா வந்தாங்க, பெரியப்பா வருவாங்க, ஸ்டே இது ஹோட்டலில் தங்குவாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக நான் கவுன்சிலிங்லேயே சொல்லுவோம், நீங்கள் வர்றீங்கன்னா யூ ஷுட் கம் வித் யுவர் பேரண்ட்ஸ், இல்லை உங்கள் ஓன் பிரதர் இருக்கலாம். ஸோ சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்கேயுமே நீங்கள் தனியாக போகிறீங்க. தனியாக போகலன்னா உங்கள் அம்மா அப்பா இல்லை உங்கள் ஓன் பிரதர், உங்கள் ஓன் சிஸ்டர், ஈவன் நாட் வித் த கசின்ஸ். ஓகே, இதை வந்து இது வந்து ரொம்ப நீங்கள் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது உங்களோட இதில் தான் இருக்கும். இது ஒன்று முதல்ல நமக்கு குழந்தைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். தென் அந்த அது குழந்தை மனசுட்டு பேசுகிற எதுவாக இருக்கணும். ஓகே, இப்போ அடிபட்டு சம்திங் ஹேப்பன், நம்ம ஈவில் வர மாதிரி பேஷண்ட் வந்தோன்னே எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோம் இல்லையா, அதுவே இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக அந்த குழந்தை வந்து அப்செட் பண்ணாமல் ஐயோ அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நார்மல் ஃபிசியாலஜி. நீங்கள் வந்து எல்லாருமே இந்த நார்மல் ஃபிசியாலஜியை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் வந்து ஒரு பீரியட்ஸை மறைச்சு பேசி, ஒரு ஸ்பெர்ம் இதுவாகிறத, ஒரு மாஸ்டர்பேஷனை மறைச்சு பேசி அப்படிலாம் பண்ணாங்க. சார் அது நார்மல் திங், ஃபிசியாலஜிக்கல் திங் அப்படின்னு சொன்னீங்கன்னாலே அந்த குழந்தை அதை பெருசாக நினைக்காது. சரிதா? ஸோ ஒன்றுமே இல்லை. அதாவது இயற்கையான ஃபிசியாலஜியை வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்கள் மறைக்கும் போது தான் அது என்னங்கிறது. ஸோ அப்படி இல்லாமல் இப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து என்ன, ஸோ குழந்தைக்கு மேல் ஃபீமேல் என்ன, அந்த ஃபிசியாலஜியில் நார்மல் அனாட்டமி என்ன டிஃப்ரென்ஸு, என்ன பேசிக்காக மேலுக்கும் ஃபீமேலுக்கும் நீங்கள் சொல்லும்போது குழந்தைகிட்ட என்ன சொல்லுவீங்க? ஃபீமேல் சைல்டு குழந்தை வளர்கிறதுக்கு உள்ள வயிற்றில் ஒரு சின்ன ரூம் இருக்குது, இப்படி தான் நாங்கள் குழந்தைங்க சொல்லுவோம். மேல் சைல்டுக்கு ரூம் இல்லை. ஃபீமேல் சைல்டுக்கு மட்டும்தான் குழந்தை வளர்ந்து ஃப்ரீயாக நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வளர்ந்து ரூம், இதுதான் பேசிக்கு, இதுதான் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இருக்குது. இப்போ அந்த பீரியட்ஸ்னால் அதை பற்றி குழந்தைங்கிட்ட பீரியட்ஸ் அப்படிலாம் நினைக்கக்கூடாது இல்லையா? இப்போ நீங்கள் ஃபார்ச்சுனேட்லி இல்லைனாலும் மெடிக்கல் ப்ரொஃபஷன், நம்ம அதை பற்றி பேசும்போது யாரும் தப்பாக கூட நினைப்போம். அவங்க அந்த ப்ரொஃபஷன் இருக்கிறதுனால அதை சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பீரியட்ஸை பற்றி பேசணும். இது ஒன்றும் இல்லை, 28 days சைக்கிள்ங்கிறது இது எதுக்கான குழந்தை உருவாக்குறதுக்காக. ஸோ தட் ஆக்சுவலி பீரியட்ஸ் இஸ் நத்திங் தட் இஸ் க்ளீனிங் யுவர் யூட்ரஸ், அவ்வளோதான். நம்ம கிட்ட செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டு கழுவி விடுற மாதிரி ஒரு விஷயம். இந்த மாதிரி அதை அவங்களுக்கு நீங்கள் அந்த குழந்தைங்கக்கிட்ட அதை சொல்லணும். நீங்கள் புரியுதா? அது ஒரு பெரிய விஷயமா அது இது பண்ணக்கூடாது. ஸோ நார்மலாக எனி ஸ்பீசிஸ் இல்லையா, ஒரு மேல் ஃபீமேல் இருந்ததுன்னா ஒரு ரீப்ரொடக்ஷன் உங்களுக்கு ஏன்னா இல்லைன்னா இந்த ஸ்பீசிஸ் அழிஞ்சு போயிடும், இவ்வளோதான். இது ரொம்ப சாதாரணமான விஷயம். அப்புறம் அந்த மாதிரி இந்த குழந்தைங்க வரும்போது இதெல்லாம் ஒரு ஹார்மோன்னால நடக்குது, நீயா ஒன்றும் பண்ணலை. புரியுதா உங்களுக்கு? இது ஹார்மோன்னால இதை வந்து நீ தெரிஞ்சுக்கோ. இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வளர்ப்போம், இப்படி நீங்கள் சொல்கிறது தான் இது. அந்த இதில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் என்ன எதுக்காகனா, நீங்கள் இத்தனையும் பண்ணி இவ்வளோ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை வரும்போது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி பேசணும், என்னென்ன சட்டம்னா அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, இவங்க பாட்டு ஏன்னா அந்த குழந்தை அதை சொல்லாது பேசுறாது இல்லையா. நிறைய டைம் எங்ககிட்ட வர்றது ஐசிஎஸ் வர்றது வந்து குழந்தை வயிற்று வச்சு எங்கெல்லாமோ காமிச்சு கடைசியாக எங்ககிட்ட ரெஃபர் வருவாங்க. புரியுதா? அப்போ வந்து நாங்கள் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது தான் வந்து தெரியும். ஸோ அவ்வளோ இதுலேயே வயதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும், ரொம்ப அந்த மென்டல் ட்ராமா, போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ட்ராமா அதிகமாகிடும். ஸோ இது எல்லாமே இப்போ அடுத்து என்னென்ன சட்டங்கள் இருக்குது, நம்மளை
அந்த குழந்தைங்களுக்கு தைரியம் வந்து சொல்கிறதுக்கு கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார்